ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கண்மணி கிட்ட அவங்க அத்தை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ நினச்சதை சாதிச்சிட்டடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட கண்மணி, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும் அத்தை, அதுக்கப்புறம் அந்த ராமச்சந்திரனை ஒரு வழி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாறன் என்ன ஆக போகிறான் பாருங்க. இந்த ஒரு படத்தில் கூட வருமே, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா தலையில் நிங்குனங்கன்னு கத்திட்டு போயிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் அவன் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாறன் அந்த இடத்துக்கு வருவாங்க. வீராவை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே கண்மணி வீராவை மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவளை வருவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ரொம்ப நன்றி மாறா, உன்னால தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. நான் தான் மாமா கிட்ட இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் உன்னை பண்ண சொன்னேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. உங்களால் தான் அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாரு. அதுவும் இல்லாமல் இது நம்ம வீட்டு கல்யாணம், என்னோட கல்யாணம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி, என்னது அப்படின்னு வந்து கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, என் தலைமையில் நடக்கிற கல்யாணம்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து அவங்க அத்தை, என்னடி இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறான், அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லையடி அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி, அவனுக்கு எல்லா சோகமும் இருக்குது, நமக்கு தெரியாமல் தூரமாக போயிட்டு அவன் தனியாக அழதான் போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே வீரா வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. மாறன் நேராக பார்த்தீங்கன்னா வீராவுக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக போவாங்க. உடனே சூர்யா பிருந்தா ரெண்டு பேருமே வெளியே வருவாங்க. கதவு மூடினதுக்கப்புறம் ரெண்டு பேருமே காதை வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. பிருந்தா, என்னக்கா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறாங்க நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே அரவிந்த் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க. ஃபோனை கட் பண்ணி விட்டுடுவாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், யாரடா கால் பண்ணா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பேங்க்லேருந்து கால் வந்தது அப்படின்னாங்க. பேங்க்லேருந்து கால் வந்த மாதிரி தெரியவே இல்லையே, உன்னோட எக்ஸ் கால் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அரவிந்த், ஆமாண்டா அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் எதுக்கு நீ தேவையில்லாமல் ஃபோனை ஆன் பண்ணி வச்சிருக்க, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வருவாங்க. என்னடா இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இது சீக்கிரமாக ரெடி ஆகிடுறேன் அப்படின்னாங்க. டே, சீக்கிரமாக ரெடி ஆகுடா, இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற சீரை நம்ம வாங்கிட்டு போனோம், அதுவும் இல்லாமல் அந்த காரில் ஒரு டிரைவ் போனோம் பார்த்தியா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா அரவிந்த் நம்பருக்கு கால் வரும். என்னடா கால் வருதுன்னு அவங்க அப்பா கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னோட ஆஃபீஸ்லேருந்து தான் கால் வருது அப்படின்வாங்க. நீ தான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டியா, அப்புறம் எப்படி கால் வருது அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. சரி, சீக்கிரமாக ரெடி ஆகிட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுவாங்க. அரவிந்தும் பார்த்தீங்கன்னா ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இங்கே ராமச்சந்திரன் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்போ வீராவோட அம்மா போய்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ்னு, உங்களால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்வாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரன், வீரா என் பொண்ணு வந்து நான் சும்மா வாய்க்கு மட்டும் சொல்லவே இல்லைம்மா, அதுவும் இல்லாமல் நீங்கள் கண்மணி மாதிரி ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கொடுத்துருக்கீங்க, அவளால் இப்போ என் பையன் எனக்கு கிடச்சிருக்கான், அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அதனால நீங்கள் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போது வீராவோட அம்மா கண்மணி கிட்ட, அவர் எவ்வளோ வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு, அந்த நம்பிக்கையை நீ தாண்டி காப்பாற்றணும்னு பேசிட்டு அங்கேருந்து போகும்போது கண்மணி மனசுக்குள்ளே, இந்த நம்பிக்கையை வச்சு தான் எல்லாரையுமே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறேன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாறன் வந்து வீரா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரமாக என்கிட்ட சொல்லு, இன்னும் ஏன் மறைச்சிட்ருக்க, கல்யாணம் வேற நெருங்க போகுது, உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடு அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா, என் மனசில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையே அப்படின்வாங்க. இன்னும் ஏண்டி மறைச்சிட்ருக்க, நீ என்னை லவ் பண்ணுறன்றத சொல்லிட்டேன் அப்படின்வாங்க. நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்வாங்க. உடனே மாறன், உன்னோட அழகுக்கு அறிவுக்கு அந்த மாதிரி ஒரு பையன் தேவையா, அந்த குடும்பம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது, அவங்க பணப்பேயாக இருக்காங்க, உன்னை வாழவே விட மாட்டாங்க, அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ எந்த அளவுக்கு அழகானவ அறிவானவ எல்லாமே எனக்கு தான் தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே வீரா, அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாத, என்னை உயர்த்தி பேசுறதுக்காக அப்படின்வாங்க. அதுக்கு மாறன், அப்படிலாம் சொல்ல வரல, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் வந்து எனக்கு எல்லாமாவும் இருந்தால், அதுவும் இல்லாமல் என்னை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்க, நீ என்னோட லைஃப்பில் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே வந்து யோசிப்பாங்க, அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா நல்லா இருக்கும்னு, ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் அந்த பொண்ணு என் கூடவே இருந்தா, ஆனால் இப்போது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே பிருந்தாவோ ரொம்பவே கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது வீரா வந்துட்டு, இங்கே பாரு, என் கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது, நான் அரவிந்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ தான் போகிறேன், அரவிந்த் கட்டுற தாலி என் கழுத்தில் வரப்போகுது, அதுக்கப்புறம் தான் உன்னோட தொலைல இருந்து நான் மீள போகிறேனே அப்படின்வாங்க. அதுக்கு மாறன், நான் சொல்கிறத கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கொடி, ஏன் நீ புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க, அவன் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான் அப்படின்வாங்க. அதை கேட்டால் வீரா, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்ருக்காத, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே மாறன், சரி, இந்த புடவையாச்சும் நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. வீரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே அரவிந்த் வந்து ஏற்கனவே மாறன் பேசினது, சவால் விட்டதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, என்னவா இருக்கும் இந்த
இந்த கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க மாறன் பார்த்தீங்கன்னா, வீரா கிட்ட புடவைய குடுத்துட்டு இருக்கும்போது, வீரா வாங்கவே மாட்டாங்க. அப்போ என்கிட்ட இருந்து புடவைய கூட வாங்க வேணாம்னு நீ நினைக்கிறல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே வீரா வந்துட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. ஓ! என்ன போன்னு வந்து சொல்லாம சொல்றியா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வீரா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன கூட்டிட்டு போகறதுக்கு யாருனா வருவாங்க. அவங்க பார்த்தா தப்பாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மாறன் சரின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே வெளிய வருவாங்க. சூர்யாவையும், பிருந்தாவையும் பார்த்த உடனே கண்ண தொடச்சுப்பாங்க. உடனே பிருந்தா மாறன போய் கட்டி பிடிச்சிட்டு, "உங்கள மாரி ஒரு நல்லவர் யாருமே இருக்க மாட்டாங்க மாமா. நான் வேணா அக்கா கிட்ட பேசுறேன். அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க தான் அக்காக்கு ஏத்தவரு. ப்ளீஸ் என் கூட வாங்க" அப்படின்னுவாங்க. அதுக்கு மாறன், "அதெல்லாம் வேண்டாம் பிருந்தா. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு" அப்படின்னு வந்து சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா, அரவிந்த் லவ் பண்ற பொண்ணு மண்டபத்துக்கு வந்து ராமச்சந்திரன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அத பார்த்த உடனே செமையா டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. கண்மணி, "என்னாச்சு அரவிந்த்?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. முடிச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண போய் மீட் பண்ணிட்டு, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. "என்ன அரவிந்த் பேசுற? என்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா?" அப்படின்னுவாங்க. அதுக்கு அரவிந்த், "நான் வந்து உன்ன லவ் பண்றது நீ அழகா இருக்கன்றதுக்காக. நீ ஒரு 10 சவரன்னா போடுவியா? நீ மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டு எப்படி லவ் பண்ணலாம்? எனக்கு இப்ப எவ்ளோ சொத்து எழுதி குடுத்து இந்த கல்யாணம் நடக்குது தெரியுமா? உன்ன கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன வரப்போகுது? அதனால ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படின்னுவாங்க. கேட்ட அந்த பொண்ணு, "அப்படிலாம் என்னால விட்டுட்டு போக முடியாது. ஒழுங்கு மரியாதையா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லன்னா இந்த கல்யாணத்த நிறுத்திட்டு எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட அரவிந்த், "இங்க பாரு, யார்கிட்டயும் எந்த உண்மையாச்சும் நீ சொன்னேன்னு வச்சுக்கயே, நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். அதனால ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு. உன் குடும்பத்துல யாருன்னா உயிரோட இருக்கணும்னா, நீ யார்கிட்டயும் எந்த ஒரு உண்மையும் சொல்லக்கூடாது" அப்படின்னுவாங்க. அத கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்படி இந்த எபிசோட்